எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வது என்று பாஜக மேலிடம் டெல்லியில் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அதை ஒட்டி ஒரு துணை முதல்வராகலாம், அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படலாம். நிச்சயமாக கூட்டணி இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்பதை அதிமுகவும் உணர்ந்திருக்கும், பாஜகவும் உணர்ந்திருக்கும். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நின்னால் நிச்சயமாக 3 அணி ஆச்சு. 4வது அணி சீமான் தனியாக இருக்கிறார். ஒரு கால் சீமானும் விஜயும் ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு அணி ஆகலாம். அப்போ அவர் சொல்கிற, அண்ணாமலை சொல்கிற 4 முனை போட்டி என்பது வரலாம். அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் தெரியாது, இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, ஒரு கத்துக்குட்டி, அதனால தான் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க, அடுத்து அவருடைய நிலை என்ன அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது. உதயநிதி அவர்கள் இந்த துணை முதல்வராக வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க, அமைச்சராக இருக்கார். அவர் எந்த அரசியல் மேல் படிப்பு போய் படித்து விட்டு வந்தாரா, இல்லை எந்த அரசியல் பள்ளியில் பயின்றார்? 26இல் அண்ணாமலை என்ற பேச்சு அமித்ஷா அவர்களுடைய வாயிலிருந்தே வந்திருக்கிறது என்றால் இதுதான் அர்த்தம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷியா அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர் திரு திரிசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 முனை தேர்தலாக இருக்கும், 4 முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வரட்டும், அதில் நமக்கு எந்த பயமுமே இல்லை, அவர் வரட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சீமான் அவர்கள் இன்னும் வலிமை பெறட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கும்போது பிஜேபியுடனே கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் முதல்வராக வேட்பாளராக இருப்பாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியது அதிமுகவா இல்லை திமுகவா? 4 முனை போட்டி அப்படின்னு அவர் சொன்னதுனால 4 முனை போட்டி தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. என்னுடைய கருத்து, ஏன் 5 முனை போட்டியாக இருக்கக்கூடாது? இப்போ திமுக அதிமுக பிஜேபி தனியாக நிற்கிது அப்படின்னால், சீமான் தனியாக நிற்கிறாருன்னா விஜய் புது வரவு 5 ஆகிடும். அப்போ அவர் 4 முனை போட்டின்னு சொல்கிறது யதார்த்தமாக சொல்கிறாரா, எதேச்சையாக சொல்கிறாரா, இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இருக்கலாம். இதில் யார் கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் இருக்கும்னு சொன்னார். அதாவது, நான் அண்ணாமலையை பற்றி நீங்கள் கேட்டதுனால அவர் சொன்ன பதிலிருந்து நான் என்னுடைய யூகத்தை சொல்கிறேன். அவர் அவருடைய வியூகத்தை சொல்லியிருப்பார், நான் என்னுடைய யூகத்தை சொல்கிறேன். அப்போது ஆட்சி மாற்றம் இருக்குன்னா அப்போ திமுக இல்லை. 2வது, திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்வது என்பது கொள்கை ரீதியில் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முழுக்க திமுகவில் நடந்து வரும் ஊழல்கள் இப்படின்னு பேசக்கூடிய அண்ணாமலை, அந்த ஊழல்களை பற்றி பேசிதான் அண்ணாமலை ஓரளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியும் ஒரு பிரபலமும் பெற்று இருக்கிறார் என்றால், திமுகவை திட்டினதுனால தான் பிரபலமானாருங்கிற அர்த்தத்தில் சொல்ல. அவர் எப்பொழுது அந்த தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவரானவரோ அப்போலேருந்து இந்த திமுகவை தான் குறைகள், குற்றங்கள், விமர்சனங்களை தான் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த கூட்டணியை அண்ணாமலையே ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை கூட புரிந்து கொள்ளாத அளவுக்கு பிஜேபி மேலிடம் இருக்க முடியாது. அதனால் திமுக ரூல்ட் அவுட். அதிமுகவை பொறுத்தவரை அவர் கூட நாசுகா சொல்லியிருக்காரு, அது யார் தலைமையிலான கூட்டணியாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களும் இருப்பார்கள் அந்த கூட்டணியில். இப்படி சொல்லும்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள், அதாவது 100% இல்லை அப்படின்னு இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. அதுக்கு பேசிக்காக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பக்கம் அதுக்கு இங்கே இங்கிலீஷில் ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம். அதை தாண்டி அரசியல் ரீதியாக பார்த்தால், அப்படி ஒரு கூட்டணி வந்தால் யார் முதல்வர்? 2 பக்கமுமே அதுதானே கேள்வி, யார் முதல்வர் அப்படின்னு. இப்போ சம பங்கு வரக்கூடிய அந்த மாதிரி இருந்தது. அப்போ 234 தொகுதியில் 100 தொகுதி அதிமுக, 100 தொகுதி பிஜேபி. அப்படி நின்னால் அப்போ எப்படி முடிவு பண்ணலான்னா, யார் அதிகமான எம்எல்ஏக்கள் பெறுகிறார்களோ அவர்கள் தரப்பில் சொல்லலாம்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதிமுக 2வது இடத்தில் இருக்கிறது. அதை அண்ணாமலையே ஏற்றுக்கொண்டு தான் அந்த பேட்டியில் பேசியிருக்காரு. அப்போது இந்த 2 3வது ஆகுமா அப்படின்னா ஆகலாம். பிஜேபி 2வது இடத்திற்கு போகலாம். போயிடும்னு யாரும் அண்ணாமலை உட்பட யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு கணிப்பு. இதை ஒரு கால் வந்து அப்படி ஒரு கூட்டணி வந்தால் எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வது என்று பாஜக மேலிடம் டெல்லியில் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அதை ஒட்டி ஒரு துணை முதல்வராகலாம். அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படலாம். எடப்பாடியை பொறுத்தவரை தன்னுடைய முதல்வர் பதவி, அந்த முதல்வர் வேட்பாளர் என்ற பதவிக்கு ஆபத்து வராது என்று தெரிந்தால் என்னை பொறுத்தவரை அவர் பிஜேபியோடு வந்து ஒரு இணக்கம் காட்டி அரசியலில் வந்து ஒரு நாளில் வந்து நிலைமை மாறலாம்ங்கிறத விட பேச்சுகள் மாறலாம். அதுதான் சார். இப்போ என்னன்னா, இது பாஜக தலைமையிலான கூட்டணியா இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியா? அதுதான் எங்கள் பிரச்சனை. அதுதானே அது இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பேசுவதை பார்த்தால் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதை பாஜக ஏற்றுக்கொள்வதில் தயக்கமில்லை அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லலை. பட் ஏறத்தாழ நான் அதோடைய அந்த பல்ஸ் அப்படி நாடி பிடித்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு உணர்வு எனக்கு தெரிகிறது. ஏன்னா நிச்சயமாக வந்து கூட்டணி இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்பதை அதிமுகவும் உணர்ந்திருக்கும், பாஜகவும் உணர்ந்திருக்கும். நம்ம கூட்டணின்னு சொல்கிறது வந்து வெறும் தேமுதிக, பாமக இவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம வந்து கூட்டணிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நின்னா நிச்சயமாக 3 அணி ஆச்சு. 4வது அணி சீமான் தனியாக இருக்கிறார். ஒரு கால் சீமானும் விஜயும் ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு அணி ஆகலாம். அப்போ அவர் அண்ணாமலை சொல்கிற 4 முனை போட்டி என்பது வரலாம். அப்படி வரும்பொழுது அதுவும் வந்து சீமானும் வந்து கிட்டத்தட்ட இப்போ 8% 8.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. விஜய் எவ்வளோ வாங்குவாருன்றது இட்ஸ் அ வெரி ஓப்பன் சிச்சுவேஷன். நான் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்த மாதிரி அவர் வந்து டாப்பாக வந்து இப்போவே இந்த தடவையே முதல்வர் ஆவாரானா அது அப்படி அவ்வளவு வேகமாக எம்ஜிஆர் வேறு விஜய் வேறு. நான் விஜயை குறைத்து மதிப்பிடவில்லை. எம்ஜிஆர் அப்படிங்கிறவருக்கு இருந்த அந்த ஒரு ஆளுமை வேறு, விஜய் அந்த ஆளுமைக்கு இன்னும் சில வருடங்களில் வரலாம். ஆனால் அப்போது எம்ஜிஆருக்கு இருந்த எதிர்ப்புகளும் வேறு. கரெக்டு தானே? ஆமாம்மா. அது 2வது அப்பொழுது வந்து எம்ஜிஆர் திமுக வளர்ந்ததே, அண்ணாதுரை தலைமையிலான திமுக வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருந்தது எம்ஜிஆர் தான். எவ்வளோ பேருக்கு தெரியும் வந்து வாரம் முரசொலியில் வந்து போய் சனிக்கிழமை முரசொலியில் திமுக பத்திரிகையில் அதற்கு கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருந்த சமயத்தில் சனிக்கிழமை இது வந்து முரசொலியில் அந்த அச்சகத்தில் பணியாற்றிய ஒருவரே மிக வயதானவர். அவர் இல்லைப்போ அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சனிக்கிழமை ஆனால் வந்து எம்ஜிஆரோட 4777 அம்பாசடர் வந்து எப்போ வரும்னு அந்த ஜன்ன வழியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய கையிலேருந்து முரசொலியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போவார். அந்த அச்சக தொழிலாளிகளுக்கு வாரக்கூலி. அப்போல்லாம் அந்த சனிக்கிழமையான அந்த வாரக்கூலி கொடுக்குறதுன்னு நினச்சி பாருங்கள். திமுக பத்திரிகை எம்ஜிஆர் அப்போது திமுகவில் தான் இருந்தார். ஆனால் கலைஞர் வந்து அப்போ ஆசிரியராக இருக்கிறார். ஏறத்தாழ இது வந்து அண்ணாதுரைக்கு அப்புறம் கலைஞர் முதல்வராக இருக்கிற டயத்தில் 67 அண்ணாதுரை முதல்வரானார். 69 அவர் இறந்துட்டார். 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே. நெடுஞ்செழியன் வந்து வரவேண்டிய இடத்திற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பரிந்துரையும் அவருடைய சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு தான் அதுக்கு 4-5 இடங்கள் கீழே இருந்த கருணாநிதி அவர்களால் முதல்வராக முடிந்தது. அவர் முதல்வராவதற்கு முழு பெரும் காரணம் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் முரசொலியை தாங்கி பிடித்து ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இப்போ ஒரு பாட்டில் வந்து உதயசூரியன் மாதிரி வரும், இல்லை ஏதாவது ஒரு அண்ணாவை பற்றி வரும், அண்ணா சில காமிப்பார். இப்படி வந்து தன்னுடைய அந்த பிரபலத்தின் மூலம் திமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர் தான். அது ஒரு சமயத்தில் வந்து அவருக்கும் கலைஞருக்கும் வந்து ஒரு மன வேறுபாடு வந்து அது கணக்கு கேட்குறதுன்னு அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டதே தவிர அவர்களுக்குள் சில வேற்றுமைகள் கசப்புகள் வந்தது. அது சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கும், சில விஷயங்கள் வெளியே வராமையாக கூட போயிருக்கும். அதனால் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து 13 வருஷம் அவர் இருந்த வரைக்கும் மறுபடியும் வந்து கருணாநிதியால் திமுக ஆட்சி வர முடியவில்லை. பெரிய அளவுக்கு அரசியலே பண்ண முடியல.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய ஆளுமையாக வந்து விஜய் வந்து இப்போ இந்த 2026ல் உருவெடுத்துருவார்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த பெரிய ஆளுமை அவர் வந்தபோது அதுடைய அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் 15-20 வருஷம், அதுக்கு 20 வருஷத்துக்கு மேலே போட்ட அந்த முயற்சிகள், உழைப்பு, அடித்தளம், பிரபலம். விஜய் வந்து அவ்வளோ சீனியர் இல்லையே. அதுக்கப்புறம் வந்தவர். இப்போது அவருடைய வந்த வருகைக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முதல்லலாம் சாதாரண படங்களில் பொதுவாக படங்களில் நடித்திருந்தார். அப்புறம் அந்த அரசியல் பஞ்ச் டயலாக்லாம் வந்ததெல்லாம் பின்னாளில் தான். இப்பொழுது வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவார் என்று எதிர்பார்க்கலாமே தவிர, ஏதோ ஒரு அவர் இருக்கிற அணியில் ஜெயிச்சு அவர் வந்து அணியிலையோ இல்லை அவர் தனியாக நின்று ஜெயிச்சு அவர் முதல்வராக வந்துடுவாருங்கிறது இப்போ இல்லை. 2031 நடக்கலாம். அது அன்றைக்கி உள்ள சூழ்நிலையை பொறுத்திருக்கு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்பொழுது, இந்த 4வர் அணி அப்படிங்கும்போது, இந்த 4வர் அணிங்கிறது 5வர் அணி ஆகலாம். சீமானும் விஜயும் ஒன்றாக சேருவார்களா அப்படின்னால், என்னுடைய கருத்து முன்னாலே கூட நான் சொல்லியிருக்கேன், சேர மாட்டார் சீமான். விஜயம் வந்து விரும்ப மாட்டார். தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய வலிமையை அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஏன்னா அப்போ சீமானு விஜயம் வந்து ஒரே கூட்டணியில் நிற்கிறாங்க. பாஜக கூட்டணி உறுதி, அண்ணாமலை அவர்கள் சொன்ன வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இதில் வந்து ஒன்று பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இதை கான்ஃபிடெண்ட்டாக இப்போ பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம், முந்தானத்து வந்து இவர் மத்திய உள்துறை அமைச்சர் மூத்த பாஜக தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, 2026 வரைக்கும் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் பாஜகவில் இருப்பார். 2026 வந்து தலைவராக இருப்பார்னு தலைவராக இருப்பார்னு தானே அர்த்தம். தலைவராக இல்லாமல் ஒரு ஓரமாக உட்காந்து வைக்கிறதுக்கு இருப்பார்னு சொல்கிறதுக்கு இப்போ அப்படின்னா வந்து பாஜகவில் இருக்கிற உறுப்பினர் லிஸ்ட்டு பேரெல்லாம் படித்து இவங்கெல்லாம் வந்து 2026 பாஜகவில் இருப்பாங்கன்னு லிஸ்ட்டாக படிக்கிறார் அமித்ஷா. இருப்பார் என்று சொன்னாலே அவர் தலைமை வகிப்பார் என்பது தான் அதுடைய அர்த்தம். ஏன் வந்து அந்த அர்த்தத்தை அமித்ஷா வந்து அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்னா, இப்போ அதுக்குள்ளே நிறைய குழப்பம் வந்துருச்சு. தமிழ்நாட்டு பாஜகக்குள்ளேயும் சரி, இல்லை பாஜகவுக்கு வெளியிலும் இது ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அண்ணாமலை இதோடு முடிஞ்சு போச்சு அரசியல், அவர் சாமியாராக போயிடுவார், அவர் அங்கே போயிடுவார், அவர் இங்கே போயிடுவார் அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தமிழிசையா, வானதியா, நம்ம கூட பேசணும் கேடி ராகவனா, இப்படியெல்லாம் வந்து இதையெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக வெளிவந்து கொண்டிருந்தன. அப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா அப்படி வர்றது வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் நல்லதல்ல என்பதை யாரோ அங்கே அமித்ஷா அவர்களுக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். அதன்படி அவரும் வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் சொல்லியிருக்காரு. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நேரத்தை இன்றைக்கோ அந்த பேட்டியில் கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஏதோ ஒரு தேதியில் அந்த இது ஆரம்பிக்குது கோர்ஸு. நான் அதுக்கு போயிட்டு நவம்பர் மாதம் ஏதோ ஒரு தேதியில் முடியுது. அப்போ ஆக மொத்தம் 3 மாதம். 3 மாதத்தில் நான் அந்த அரசியல் படிப்பை முடித்துவிட்டு வந்து விடுவேன். 3 மாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னை பொறுத்தவரை இந்த 3 மாதத்துக்காக வந்து ஒரு தலைவரை வந்து இடைக்கால தலைவர் என்று யாரையாவது போடுவார்கள், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி போடுவாங்க அப்படிங்கிறது. இல்லை வந்து ஒரு தலைவர், ஒரு செயல் தலைவர் அப்படின்னு வந்து இடைக்கால தலைவர், அவருக்கு உதவுவதற்காக ஒரு செயல் தலைவர், இப்படி போடும்போது ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை 3 மாதங்கள் பொறுத்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் யாருக்கோ வேறு ஏதாவது ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அமைப்பு செயலர், அமைப்பு தலைவர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அண்ணாமலையை மீண்டும் அதை. ஏன்னா அப்படி இல்லைன்னா 26 அண்ணாமலை என்ற பேச்சு அமித்ஷா அவர்களுடைய வாயிலிருந்தே வந்திருக்கிறது என்றால் இதுதான் அர்த்தம். அப்போது இத்தனை நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன், அண்ணாமலை போயிட்டார், இவர் ஒரு வாரம் அவர் வந்துட்டாங்க, தமிழிசை வந்தால் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, வானதி சீனிவாசன் வந்தால் அதிமுகவுக்கு ஆதரவாக, இதெல்லாம் வந்து யூகங்கள். இந்த யூகங்களுக்கெல்லாம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது என்று சொல்லலாம். அந்த வகையில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அதிமுகவுடன் பாஜகவிற்கு கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டால், இதுவரை வரும். எடப்பாடி இப்போ வரைக்கும் போன வாரம் வரைக்கும் அவர் வந்து 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்போதுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அரசியலுக்கே வரமாட்டேன், எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டோன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து உதயநிதி அரசியலுக்கு வரவில்லையா? இன்று அமைச்சராகவில்லையா? துணை முதல்வராக அநேகமாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லையா? அப்போது யாராவது வந்து
நீங்கள் என்ன அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்களேன்னு யாராவது கேட்டுட்டோமா, இல்லை கேட்டுட்டா தான் அவங்க பதில் சொல்லிட்டு போகிறாங்களா? ஸோ அரசியலில் இது வந்து நான் வந்து திமுகன்னு சொல்லலை. அதே மாதிரி திமுக 1999 2004 பிஜேபியுடனே வந்து கூட்டணி வைக்கும்போது பிஜேபி மதவாத கட்சி அல்லன்னு சொல்லலையா? இதெல்லாம் அரசியலில் அப்போ 26ல் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும்ல சார்? நீங்களே சொல்லியிருக்கீங்க கடைசி ஒரு 3 மாதத்தில் வந்து தான் இந்த கூட்டணியை இல்லை, அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்த சூழ்நிலை வேறு. ஏன்னு கேட்டால் அப்போ வந்து வந்தபோது வாஜ்பாய் அவர்கள் இருந்தார். 1999 2004 பீரியடில் வந்து வாஜ்பாய் அத்வானி பீரியடு. வாஜ்பாய் அத்வானி பீரியடில் வந்து நடந்த பிஜேபியுடைய அரசியல் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் சாஃப்ட் டைப் அரசியல். ஏனென்றால் வாஜ்பாய் வந்து எல்லா கட்சிகளோடும் வந்து எல்லார் மதிக்கப்பட்டவர். அதாவது ஒரு நல்ல உறவை வைத்து கொண்டிருந்தார். அதுதான் அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அவரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் கூட அவருக்கு வந்து அதாவது பர்சனலாக வந்து ஒரு நண்பர்களாக அவர்களோடு ஒரு நல்ல உறவு வைத்திருந்தார். இதனால் மோடி அப்படி இல்லை என்று இல்லை. மோடியுடைய அரசியல் வித்தியாசமான அரசியல். அதாவது அவர் வந்து மேலோட்டமாக வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலில் பிஜேபி இருந்தது. மோடியுடைய அரசியல், மோடி அமித்ஷாவுடைய அரசியல் இந்த இறங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த இறங்கி அடிக்கிறது கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த தலைமுறைக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, வாஜ்பாய் அத்வானி அவர்கள் வந்து கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச்சு, மோடி அமித்ஷா அவர்கள் வந்து ஓடிஐ ஒன் டே மேட்ச்சு கூட இல்லை, T20 பரபரப்பாக இருக்கும். எவ்ரி பால் வந்து சிக்ஸர் அடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுது. இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நானே கூட ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச்சில் அப்போது டிவியே இல்லாத போது ரேடியோவை காதில் வச்சுக்கிட்டு கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது, இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் உட்காரதுக்கு போர் அடிக்குது. 5 நாளைக்கு லொட்டுன்னு வச்சுக்கிட்டு 5 நாள் யார் பார்க்குறது? இப்போ அந்த T20 பார்த்து பழக்கமாகி அப்போது மக்களுக்குமே அந்த டெஸ்ட் மேட்ச் டைப்பான அரசியல், வாஜ்பாயுடைய அரசியல் தாண்டி இன்றைக்கி மோடி அமித்ஷாவுடைய T20 தான் இப்போ செட் ஆகும். இனிமேல் மறுபடியும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு போக முடியாது. டெஸ்ட் மேட்ச்சு போனி ஆகாது. நான் கிரிக்கெட்டை வச்சு அரசியலை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த மோடியுடைய இந்த அரசியலில் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மோடி விரும்ப மாட்டார். எல்லாரும் என்ன கேட்பாங்க, இவ்வளோ இடி கேஸ் போட்டிங்க, இவ்வளோ அந்த சிபிஐ கேஸ் இடி கேஸ் எல்லாம் போட்டிங்க, இப்போ நீங்கள் அவங்க கூடயே கோத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பிஜேபி அவுட்டு, வளர்ச்சியே கிடையாது, காணாமல் போயிடுவாங்க, நோட்டாவுக்கு கீழே போயிடும். அப்படி வராமல் இருக்கணும். இது எனக்கு தெரிகிற என்னுடைய அரசியல் அனுபவம் வரும்பொழுது மோடி அமித்ஷா அவர்களுக்கு தெரியாமையாக இருக்க போது. அதனால் திமுகவுடன் கூட்டணி நிச்சயமாக இருக்காது. சரி, வேறு யார் கூடயாவது இருக்குமா, விஜயுடன் இருக்குமா அப்படின்னாலும் இருக்கலாம். நம்ம வந்து அதை வந்து விஜயுடைய விருப்பம். பட் என்னுடைய கணிப்பில் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து யாருடனுமே கூட்டணி, சீமான் கூட கூட்டணி சேர மாட்டார், தனியாக தான் நிற்பார். அதனால் அவருக்கு வந்து சீட்டே இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு மட்டும் வந்தால் அதை வாங்கிட்டு அதிலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் போவார். அந்த இமேஜ் பில்டிங் தான் அவர் வந்து முயற்சி பண்ணுவார். இப்போ சீமான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கார் பல வருஷங்களா. ஆமாம், சீமானுக்கு தெரியாதா நம்மளால் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு? இல்லை எம்பிக்குள்ள 40 நம்ம ஏதோ ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாரா? இல்லை. ஆனாலும் வந்து 40 இடத்துலையும் ஆள் நிற்க வைக்கிறாரு, 234 தொகுதிகள்லையும் சட்டமன்றத்தில் நிற்க வைக்கிறாரு. தோற்போம் என்று தெரிந்தே ஆனால் மெதுவாக பார்த்தீங்கன்னா 3%லேருந்து 7%, 7லேருந்து 8.5 இப்படி வருது. அதே மாதிரி தான் பாஜகவும் வளருது. இப்படி தான் ஒரு கட்சி வளர முடியும். தனித்தனே வளர்த்துக்கிறாங்க. வளராமல் திடீரென்று வளர்ந்து அப்படின்னு சொன்னால் அதில் ஒரே எக்ஸப்ஷன், விதிவிலக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய அப்படின்னால் அது அதுதான் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் என்கிற அது தனித்துவம் வாய்ந்த ஆளுமை அவங்களோட யாரையுமே, ஜெயலலிதாவை கூட அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு அதே ஆளுமை வந்து ஓரளவுக்கு இருந்தது. அதனால தான் ஜானகி ராமச்சந்திரனால் 13 வருஷம் எம்ஜிஆரின் மனைவியாக இருந்து அவங்க ஆட்சியில் வீரப்பன் சப்போர்ட்டோடு இருந்தாலும் அவங்களால வந்து தக்க வைக்க முடியல. ஜெயலலிதா வந்து அப்போ கூட சேவல் சின்னத்தில் தான் நின்னாங்க, ஜெயிச்சு அதுக்கப்புறம் அதிமுகவை கைப்பற்றினாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னால், எம்ஜிஆர் இருக்கும் ஆளுமையில் ஒரு 50-60% அல்லது அதை ஒட்டி ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஆனால் எம்ஜிஆரோட ஆளுமையோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி யாருக்குமே அது கிடையாது. அதனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்துடுவார் அப்படின்னு சொன்னால், இப்போ விஜயகாந்த் கூட ஒரு பீரியடில் வந்து 3வது பெரும் கட்சியாக வந்து வந்தார். அப்போல்லாம் வந்து அவர் வந்து அவராகவே அது சொல்லிக்கொண்டாரா, மற்றவர்கள் சொன்னார்களா, கருப்பு எம்ஜிஆர்,
சின்ன எம்ஜிஆர்லாம் சொல்லி பார்த்தாங்க. அவங்க ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கருப்பு எம்ஜிஆர். ரசிகர்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை, அது ஒன்று. ஆனாலும் அப்படி சொல்லி அது வந்து தங்களுடைய அந்த அவர் பேர் உள்ள அந்த விசுவாசத்தை காட்டி கொண்டார்களே தவிர எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. கடைசி வரை அவரால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஒரு பீரியடில் எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சது, பிரதான எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சது. அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. அது மாதிரி இல்லாமல் 13 வருஷம் வந்து அப்படியே அவர் பாட்டில் நான் இருக்கும்போது வேறு யார் கண்ணுக்கு தெரிந்த தூரம் வந்து எதிரிகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆளுமையோட ஆட்சி செஞ்சது தமிழக வரலாற்றில் வந்து எம்ஜிஆர் மட்டும்தான். இன்னொரு எம்ஜிஆர் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் தோன்றுவார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை, பட் இருக்கிற சூழ்நிலையில் அப்படி தெரியல. இப்போ இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 முனை போட்டியாக இருக்கலாம், 4 முனை போட்டின்னா அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி என்பதை அண்ணாமலை உட்பட பாஜக ஏற்றுக்கொண்டால், பாஜக மேலிடம் ஏற்றுக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்க போகிறார். பாஜக மேலிடத்தை தாண்டி அண்ணாமலை வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இது இயல்பான ஒரு விஷயம். ஓகே, அப்படி இருந்தால் ஏன் அதிமுக ஆட்சி அமைந்து கூட்டணி தலைமையில் அமைந்து எடப்பாடி முதல்வராகவும் அண்ணாமலை துணை முதல்வராகவும் வந்து வரக்கூடாது, வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அது எப்படி இவ்வளோ நாள் சண்டை போட்டாங்க போனாங்கன்னு. திமுகவை வந்து மிக மிக தாறுமாறாகவும் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்த வைகோ இப்போது எங்கே இருக்கிறார்? திமுகவை வந்து அவர் விமர்சனம் செய்தார் போல வேறு எந்த கட்சி, அதிமுகவில் கூட திமுக அவ்வளோ விமர்சனம் செய்ததில்லை, திமுக தலைமையை விமர்சனம் செய்ததில்லை. அப்படிப்பட்ட வைகோபால்சாமி அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இங்கே வந்து நிற்கலையா? கமலஹாசன் வந்து இப்போ இது மையம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரிமோட்டை போட்டு உடைக்கும் பொழுது பேசுனது என்ன? திமுகவுடைய ஊழலுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் அப்போ கூட ஒரு வார்த்தை நம்ம கூட பேசணும் ஒரு தடவை, கருணாநிதியை வந்து நான் வந்து அவமானப்படுத்தி இதுவாக அவதூறாக பேச வேண்டும் என்றால் வீல் சேர் என்றெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலின் என்று சொன்னாலே அவருக்கு பெருத்த அவமானம்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் முதல்வர் வந்து இந்தியாவில் இல்லைன்னு பேசுகிறாரு. அப்போ யாரும் வந்து மக்கள் வந்து ஏன் நீ அன்றைக்கி பேசுனியே நீ இப்படி பேசுகிறியன்னு கேட்க மாட்டாங்கன்றதையும் கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்ல போவதில்லை. ஸோ அரசியலில் வந்து இந்த பேச்சுக்களை வைத்து ஒரு கொள்கைகளை எழுதில்லை. என்னுடைய இதில் வந்து மெயின் ப்ராப்ளம் அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் உள்ளது வந்து அப்படி ஒரு கூட்டணி வரும் பட்சத்தில் யார் வந்து கூட்டணிக்கு தலைவர், யார் முதல்வர் வேட்பாளர், இது 2 தான். யார் வந்து தலைவரோ அவர் தான் முதல்வர் வேட்பாளர். நம்பர் 1 தான். நம்பர் 2 கொஸ்டினுக்கும் சேர்த்து ஆன்சர். இது எடப்பாடி என்று மேலிடம், டெல்லி மேலிடம் முடிவு செய்து விட்டால் அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்வார் என்பது தான் என்னுடைய கருத்து. அப்படி ஒரு கூட்டணி வருவதற்கு, ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 2026 ஆட்சியில் வந்து பாஜக வந்து அமைச்சர்களாக இருப்பார்கள், நிச்சயமாக கூட்டணியில் முதல்வராக இருப்பார்கள்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்வராக வேறு யாரோ அமர்வதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதை சொல்லாமல் சொல்கிறார். அந்த வேறு யாரோ சீமானாக இருக்க முடியுமா? இருக்காது. விஜயாக இருக்க முடியுமா? இருக்காது. வேறு யாராக இருக்க முடியும்? திமுக இல்லை, அதிமுக கூட திமுக இல்லை. அப்போது அதிமுக மட்டும். அப்போ அந்த வகையில் வந்து இப்படி ஒரு அதாவது டெல்லியில் நடக்கும் சில திரைமறைவு நிகழ்வுகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் வந்து அதிமுக தமிழ்நாட்டில் அப்போது வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, தேசிய அளவில் வந்து தேர்தல் வரும்பொழுது பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக இருக்கிறது. போன தடவையும் அப்படி தானே, தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வரும்பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்கிறது. அவ்வளோதானே. இது சும்மா ஒரு மாற்றி சொல்கிறது தானே. மொத்தம் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதுதானே இப்போ அவர் கூட பேசியிருக்கார் சந்திரபாபு நாயுடு வந்து இந்த கூட்டணிங்கிறது தான் முக்கியம், யார் தலைமை முக்கியம் இல்லை. ஆமாம், சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயித்தாலும் கூட பவன் கல்யாணோட ஜனகல்யாணம் அது ஏதோ ஒரு அவருடைய கட்சி ஜனசேனா, அந்த கட்சியுடைய உதவியுடன் ஒன்றா தான் நின்னாங்க. தனித்து இவர் வந்து இப்போ பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான் போட்டாங்க. தனியாக நின்று நான் தான் எங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது, நீ தேவையில்லை என்று ஒதுக்கிவிடவில்லை. இப்போ அதாவது இந்த ஆட்சிக்கான இலக்கணங்கள் பொதுவாக அரசியலில் வந்து இந்தியாவில் வந்து மாறி வருகிறது.
அதே மாதிரி மத்தியில் உள்ள பாஜக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 300 சீட் வாங்கினாங்க, இன்றைக்கி 240 தான் இந்த தடவை வாங்கினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு வச்சு ஒரு கூட்டணி வர்றாங்க. இப்போ கூட இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா திரிபுராவில் வந்து இந்த நகராட்சி தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 98% இடங்களை வந்து, அதாவது கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் வந்து பாஜக வென்றிருக்கிறது. இந்த பங்களாதேஷ் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, மற்ற இந்த எல்லைப்புற பிரச்சனைகள் பல இருந்தாலும் இதை தாண்டி திரிபுராவில் வேண்டியிருக்கிறது. அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி இந்த எப்படியாவது 26இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் எப்படி அதிமுக வந்து அவங்களுடைய சைடில் அரசியல் ரீதியாக உறுதியாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி பாஜக டெல்லி மேலிடமும் இங்கேயும் வந்து இருக்காங்க. இதனால் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பது எனது யூகம், நம்பிக்கை. அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம், இந்த பயணம் வந்து சர்வதேச அரசியலுக்காக போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 3 மாத கோர்ஸ், 2 மாத கோர்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இந்த லண்டன் பயணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு ஒரு கத்துக்குட்டி, அதனால தான் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து அவருடைய நிலை என்ன அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது சார் எதிர்கட்சி திமுக. அது விமர்சனம் வருது வந்து பொதுவாக யார் வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ அண்ணாமலை வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸில் போய் இந்த 3 மாதம் படித்து தான் அரசியல் தெரிஞ்சுக்கிறாருன்னா, இவ்வளோ நாள் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். 4%லேருந்து 11.5% ஓட்டு வாங்க, அதாவது அதுக்கு முழு காரணம் அண்ணாமலை தான், 100% காரணம் நம்ம சொல்லலை, அவரும் சொல்லலை. மோடி, அமித்ஷாவும் காரணம், பாஜகவில் உள்ள மற்ற தமிழக தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில் காரணம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவர் முதல்ல 3 மாதம் அப்போது அவர் ஐபிஎஸ்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸுக்கு போயிட்டு வந்தாருன்னா கூட சொல்லலாம். இப்போ வந்து போகிறாரு. அப்போ ரெண்டாவது இந்த கோர்ஸுக்கு போனதுனால தான் அரசியல் தெரியும்னா, கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ காமராஜரோ வந்து எந்த கோர்ஸுக்கு போனாங்க? இயல்பான அரசியலில் இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க. உதயநிதி அவர்கள் இன்று துணை முதல்வராக வந்து வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க, அமைச்சராக இருக்கார். அவர் எந்த அரசியல் மேல் படிப்பு போய் படித்து விட்டு வந்தாரா, இல்லை எந்த அரசியல் பள்ளியில் பயின்றார்? இது வந்து நீங்கள் வந்து எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் கூட சொல்லியிருந்தேன், அரசியலில் தான் வந்து எந்தவித கல்வி தகுதியும். இப்போ அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ஸு, மற்ற மேல் முதுகலை எல்லாம் படிச்சிருக்காரு. எடுத்து பாருங்கள் தமிழ்நாடு. நான் வந்து திமுகவை சொல்லவில்லை, பொதுவாக இன்றைய திமுகவிலும் சரி, நேற்றையனா முன்பு ஆட்சியில் இருந்த அதிமுகவிலும் சரி, நிறைய பேர் எடுத்து பாருங்கள். நிறைய அமைச்சர்கள் வந்து 10ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்ன்னு இருக்காங்க. இவங்களாம் அரசியல் எங்கே கற்றுக்கிட்டாங்க? நான் அவர்களை குறைத்து கல்வி தகுதி இல்லைன்றதுனால அவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லலை. அவர்கள் களத்தில் இருந்து அரசியல் கற்றுக்கொண்டார்கள். போஸ்டர் ஒட்டுவதிலிருந்து ஆரம்பித்து அவங்க ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி அடைந்து அவங்க. ஸோ அதாவது கல்வி தகுதி என்பது எதற்காக கல்வி தகுதின்னு ஒன்று வரணும்னா, பல சமயங்களில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பல நுணுக்கங்கள் உள்ளது. இந்த நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எல்லா எம்எல்ஏ எம்பிகளுக்கும் வந்து தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியல. இப்போ கூட ஒரு எம்பி வந்து திமுக எம்பி, அவர் ஈரோடு எம்பி பிரகாஷ் வந்து விவசாயிகள் தற்கொலையை பற்றி அந்த எவ்வளவு புள்ளி விவரம்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஸ்டார்டு கொஸ்டின் கேட்டார். அவர் அது கேட்டு அந்த கேள்வியை வந்து அந்த சமயத்தில் ஸ்டார்டு கொஸ்டின் கேட்டால் அந்த சமயத்தில் அவங்க நின்று கேட்கணும், அதுக்கு பதில் துறை அமைச்சர் சொல்லுவாங்க. மற்ற மூத்த திமுக தலைவர்கள் வந்து என்னையா வேண்டாத வேலை பண்ணிட்டா, ஏன்னு கேட்டால் விவசாயிகள் தற்கொலையில் வந்து தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாகவோ இல்லை முதல் 2-3 மாநிலமாகவோ இருந்தால் அந்த பழி வந்து மாநில தலைமை பேரில் தான் வரும். விவசாயிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் யாருக்கு கெட்ட பெயர்? தமிழ்நாடு அரசுக்கு தான் கெட்ட பெயர். நீங்கள் மத்திய அரசு கேள்வி கேட்குறேன்னு போய் நம்ம அதாவது சேம் சைடு கோல் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நைஸாக அவரை வெளியில் தள்ளிட்டு வந்துட்டாங்க கேன்டீனுக்கு. அந்த கேள்வி கேட்கும்போது அவர் பிரகாஷ் ஈரோடு எம்பி இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு காரணம் வந்து அந்த அரசியல். நிறைய இன்னொரு எம்பி வந்து பேசும்போது கொடைக்கானலுக்கு ரயில் விட வேண்டும், அரசு வந்து இது ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு. 2022 ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியல அவருக்கு. ஸோ நான் இந்த விஷயத்தில் தான் வந்து இவர்களுக்கு வந்து அதாவது கல்வி தகுதி என்பதை விட ஒரு பொன்முடி உயர்கல்வி அமைச்சர் வந்து பொன்முடி ஒரு 2 வருஷம் இந்த கொரோனா பீரியடில் பேசும்போது விஜயவாடா துறைமுகம்னு பேசினார். விஜயவாடாவில் ஏது துறைமுகம்? சேலத்தில் பீச்சில் உட்காந்துருந்தேன்னு சொல்கிற மாதிரி இல்லை அது அர்த்தம். விஜயவாடா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, கடற்கரை பக்கம் இல்லை. அப்போது
இதை மாதிரி வந்து அந்த அந்த பொதுவான அந்த பரந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த நாலெட்ஜ் அதை வந்து அவங்க கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு கல்வித் தகுதி இருந்தால் வருவதற்கான கல்வித் தகுதி மட்டுமே வந்து அரசியலில் வந்து எல்லா தகுதியும் ஆயிடாது. அப்படி இருந்தால் காமராஜர் வந்திருக்க முடியாது, கலைஞர் வந்திருக்க முடியாது, எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜெயலலிதாவாவது கான்வென்ட்டில் படித்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி பட் இவங்க மற்ற 3 பேரும் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்கள் கல்வித் தகுதி இல்லை, அரசியல் தகுதி இருந்தது. பட் இப்போ கல்வித் தகுதி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது தான். அந்த வகையில் அவர் இப்போ தான் போய் அவரது அரசியல் கற்றுக்குட்டி அப்படின்னால் உதயநிதி அரசியலுக்கே வரமாட்டேன்னாரு, இளைஞர் அணிக்கு வந்தார், இளைஞர் அணியிலேருந்து இப்போ திமுக வந்து ஆட்சி அமைச்சவொன்னே அமைச்சர் ஆகிட்டார். இப்போ உதயநிதிக்கு அரசியல் தெரியாது என்று யார் சொல்ல முடியும்? அமைச்சராக செயல்படுகிறார் என்றால் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு வந்து யாருமே சொல்ல முடியாது. அவர் செயல்படும் விதத்தை பார்த்தால் அவர் பல வருடங்கள் வந்து அரசியலில் பழகியவர் போல இல்லை. வந்து மூத்த அமைச்சர்கள் 20-30 வருஷமாக வந்து அரசியல் பண்ணவங்களை விட சில விஷயங்களில் சாதுரியமாக செயல்படுகிறார். நான் பொதுவாக சொல்கிறேன். அப்படி சொல்கிறதுனால அந்த மூத்த அமைச்சர்களை நான் குறை சொல்வதாக அர்த்தமில்லை. எதற்காகனா இந்த ஷார்ப் அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்குது. இன்னொன்று வந்து கூடவே அப்பா இருந்திருக்காரு, தாத்தா இருந்திருக்காரு. அவங்க அரசியல் பண்ணும்போது வீட்டிலே இருந்து பார்த்து அந்த பழகி, ஓ இப்படி வந்தால் இப்படின்னா அப்படி வந்தால் அதுக்கு கலைஞர் என்ன பதில் சொல்கிறாரு, இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இது தானேங்க அனுபவம். வெறும் கல்வித் தகுதி மட்டுமே அதுக்காக கல்வித் தகுதியே வேண்டாம் என்று நம்ம சொல்லலை. இப்போது அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இப்போ தேர்வு பண்ணும்போது கார்பரேஷனில் முனிசிபாலிட்டியில் இந்த பெருக்கிறாங்களே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து பூர்வமான தேர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் அப்ளை பண்ணவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவெல்லாம் பண்ணுறான், பிஏ பிஎஸ்சி படித்தவெல்லாம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு வேறு வேலை கிடைக்கல. ஆனால் இந்த நாட்டில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எழுத்து மூலம் தேர்வு, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுலாம் இருக்குது. நம்மை ஆளும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கல்வி தகுதி அடிப்படையோ இல்லை ஒரு எழுத்து மூலம் ஒரு தேர்வோ கிடையாது. இது வந்து நான் வந்து குறைன்னு சொல்கிறத விட இப்படி தான் இருக்குது. பட் இதனால் வந்து அரசியல்வாதிகள் அனைவருமே முட்டாள்கள், யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. நான் சொன்னேன் எத்தனையோ ஆளுமைகள் தமிழ்நாட்டில் சொன்னேன். இதே மாதிரி இந்திய அளவிலும் அகில இந்திய அளவிலும் அதாவது பெரிய கல்வித் தகுதி இல்லாமல் மிகச்சிறப்பாக ஆண்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மிகச்சிறந்த கல்வித் தகுதி வச்சுக்கிட்டு அரசியல் சரியாக பண்ண தெரியாதவங்களும் இந்த பக்கமும் இருக்காங்க. இதை தாண்டி அவர் 3 மாதம் சர்டிஃபிகேட் கோர்ஸாக அவருடைய சுய விருப்பத்தில் போகிறாரு. தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது, போகிறாரு. அதற்கு காரணம் வந்து ஏற்கனவே அவருக்கு ஐபிஎஸ் மற்றும் முதுகலை இந்த கல்வித் தகுதிகள்லாம் இருந்ததுனால அப்போ தான் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுன்ற எண்ணம் வரும். இப்போ திடீர்னு வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து திடீர்னு அவனுக்கு வந்து நான் வந்து ஐஐடியில் சேரணும்னு நினைப்பானா? சேர முடியாது அவனால். 10ஆம் கிளாஸ் முடித்து 11 முடித்து 12 முடித்து இப்படி படிப்படியாக தான் போக முடியும். அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்வி தகுதிங்கிறது ஒரு முதுகலை அளவுக்கு இருந்ததுனால அதில் அந்த கல்வியில் அவருக்கு ஆர்வம் இருப்பதனால போகிறாரு. அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த 3 மாதத்தில் இப்போது அமித்ஷா கன்ஃபார்ம் பண்ணுறதை வச்சுட்டு பார்த்தா திருப்பி அதே இடத்துக்கு அவர் வந்து உட்கார போகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் பிஜேபியிலிருந்து யாரை இடைக்கால தலைவராகவோ அல்லது தலைவர்களாகவோ ஒரு குழுவாகவோ அமைக்கப் போகிறார்கள் என்பது தான். இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படியே தேர்தல் ஒன்றும் இப்போ போகணும் இல்லையா, 2026 தானே, 2 வருஷம் இருக்குது. அதனால் இந்த 3 மாதங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலாகவோ அது பாஜகவிற்கு ஒரு பின்னடைவாகவோ அதனால் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவோ இருந்துவிடப் போவதில்லை. இப்போது என்னென்னா அதிமுக பாஜக வந்து வரவே வராது கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி சற்று நெருங்கி இருப்பது போல் எனக்கு படுகிறது. இது முழுமையாக அந்த நெருக்கம் வந்து இணக்கமாகி கூட்டணி ஆகுமா போக போக தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.